எழுதுபொருள் முறைகேடு முறியடிப்பு 14/8/2006 அன்று ஒரு விசாரணை கூட்டம் நகர்மன்றத்தால் நடத்தப்பட்டது. அக்கூட்டத்தில் நிதிக்குழு கவுன்சிலர்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர், குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள், ஊழல் எதிர்ப்பு இயக்க தோழர்கள் உள்ளிட்டவர்கள் நகர் மக்களின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர். நகர்மன்றத்தினுடைய வெளிப்பாடுகளை, நகர்மன்றத்தினுடைய செயல்பாடுகளை தவறில்லாமல் ஊழலற்ற வெளிப்படையான நகர மக்களுக்கு பாதகமில்லாத நிர்வாகத்தை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமான கூட்டமாகத்தான் இந்த விசாரணை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் 2005 ஜனவரி 31 அன்று ஒரு தீர்மானம் போடப்பட்டது. எழுதுபொருட்கள் மற்றும் இதர பதிவேடுகள் உள்ளிட்ட 33 இனங்கள் வாங்க உத்தேச செலவீனம் ரூபாய் 2.5 லட்சம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தாம்பரம் மகளிர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து பொருட்கள் வாங்கப்பட்டதாக அதற்குரிய தொகையை அச்சங்கத்திற்கு பட்டுவாடா செய்ய நகர்மன்றத்தின் ஒப்புதல் கேட்டு வந்த ரசீதுகளில் அடித்தல் திருத்தலும் இரட்டை பதிவுகளும் 33 இனங்களுக்கு பதிலாக 37 இனங்கள் என திருத்தப்பட்டும் இருந்தது. அது மட்டுமல்லாமல் நகர்மன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 2.5 லட்சத்துக்கும் கூடுதலாக ரூபாய் 18,570க்கும் பொருட்கள் வாங்கியதாக கூடுதல் செலவினத்தையும் சேர்த்து ரூபாய் 2,68,570க்கும் நகர்மன்றத்தின் ஒப்புதல் கோரப்பட்டதும் சந்தேகத்திற்கு காரணமாயின. மேற்கண்ட தீர்மானத்தின்படியும் கூடுதல் செலவினமும் சேர்த்து 2,68,570க்கான செலவினத்தை விலக்கிடுமாறும் இருப்பு பட்டியல் கேட்டும் கடிதம் அனுப்பினார். ஆனால் எந்த ஒத்துழைப்பும் இல்லை. எனவே இந்த விசாரணை கூட்டத்தில் கலந்து கொண்டு விலக்கிடுமாறும் நகர்மன்றத்தின் சந்தேகங்களை போக்கிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆனால் விசாரணை கூட்டத்திற்கு யாரும் வரவில்லை. ஒத்துழைப்பு இல்லை என்ற போதே இது கையாடல் முயற்சி என்பது தெரிய வந்தது. நகர்மன்றத்தின் சந்தேகங்களை போக்க இவர்கள் ஏன் வரவில்லை? நகர்மன்றத்தின் சந்தேகங்கள்தான் என்ன? ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது குறைந்தபட்சம் 3 நிறுவனத்திற்காவது ஒப்பந்த புள்ளி கோரியிருக்கப்பட வேண்டும். அந்த ஒப்பந்த புள்ளியில் எந்த நிறுவனம் குறைந்த ஒப்பந்த புள்ளி கொடுத்திருக்கின்றதோ அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி ஏன் கோரப்படவில்லை? ஏன் குறிப்பிட்ட ஒரு கம்பெனிக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்படாமல் கொடுக்கப்பட்டது? 33 இனங்கள் 37 இனமாக ஏன் மாற்றப்பட்டது? ரசீதுகளில் அடித்தல் திருத்தல் ஏன்? ஒரு ரசீதில் இரட்டைப்பதிவு ஏன்? ஒரு பக்கம் ஒரு தொகை, மறுபக்கத்தில் வேறு தொகை, கூட்டுப்புள்ளி ஒத்துப்போவாததால் திருத்தப்பட்டதா? 6/7/2005 அன்று தாம்பரத்திலிருந்து ஏபிடி மூலமாக வந்ததாக கூறப்பட்ட எழுதுபொருட்கள் 6/7/2005 அன்றே நகராட்சியால் பெறப்பட்டது எப்படி? இந்த சந்தேகங்களை போக்க அவர்களுக்கு நகர்மன்றம் வழங்கிய கடைசி சந்தர்ப்பம்தான் இந்த விசாரணை கூட்டம். ஒருவேளை தபால் மூலமாக கூட அவர்கள் இந்த சந்தேகங்களுக்கு பதிலளித்திருக்கலாம். எந்த தகவலும் இந்த சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் கொடுக்கவில்லை. நகர்மன்றத்திற்கு குற்றம் இருக்கலாம் என்ற சந்தேகம். எனவே இது குற்றம்தானா என்று உறுதிப்படுத்தவே இந்த விசாரணை கூட்டம் நடத்தப்பட்டது. நடந்த விசாரணை கூட்டத்தில் இது பற்றி மக்கள் பிரதிநிதிகளோடு விவாதிக்கப்பட்டது. ஆவணங்களை சரிபார்த்தனர். சந்தேகங்கள் உறுதி செய்யப்பட்டது. அப்போது நகர்மன்றம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த ஆவணங்களின் மீது சந்தேகம் உள்ளது, எனவே இத்தொகை மறுக்கப்படுகிறது என்று நகர்மன்றம் மறுத்துவிட்டால் இனி வரும் நகர்மன்றத்தை சரிக்கட்டி அத்தொகை கையாடல் செய்யப்படலாம். எனவே இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்றெண்ணிய நகர்மன்றம் இனி வரும் காலத்தில் இதுபோல் தவறு நடந்தால் அதை தடுக்க நினைக்கும் நகர்மன்ற தலைவருக்கோ நகர்மன்ற உறுப்பினருக்கோ இந்த கூட்டம் ஒரு முன் உதாரணமாக அமைய வேண்டும் என்று எண்ணியது. ஏனென்றால் லஞ்சத்தையும் ஊழலையும் கண்டறிந்து மேலதிகாரிகளுக்கு புகார் செய்தாயிற்று. பலனில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடி விசாரணை கோரி உண்ணாவிரதம் இருந்தாயிற்று. பலனில்லை. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையிலும் புகார் செய்தாயிற்று. விசாரணை மந்தமாகவே நகர்கின்றது. வழக்கு தொடர அனுமதி கேட்டாயிற்று. ஆனால் அரசு அனுமதி வழங்கப்படவில்லை. சட்டத்திற்குட்பட்டு அனைத்து விதமான அணுகுமுறைகளிலும் போராடியாயிற்று. இப்போராட்டத்தின் அனுபவத்தின் விளைவாக எழுதுபொருள் முறைகேடு முயற்சியை முறியடிக்க அதே சட்டத்திற்குட்பட்ட வழிமுறையை பயன்படுத்தி காவல்துறை வசம் புகார் செய்ய முடிவு செய்தார் நகர்மன்ற தலைவர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது,
அதே சமயம் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவே கூடாது என்ற எண்ணத்தில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் அதிகாரிகள் ஒத்துழைக்காததால் முறைகேடு முயற்சி உறுதி செய்யப்பட்டு காவல்துறையில் புகார் செய்ய ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920 355(1) பி பிரிவின்படி நகர்மன்றத்தில் பணிபுரியும் பணியாளர்களால் ஆணைகளை நிறைவேற்றுவதில் உதாசீனப்படுத்துவோர் மீதும் ஊழல் புரிவோர் மீதும் கீழ்ப்படிய மறுப்போர் மீதும் நடவடிக்கை எடுக்க போலீஸ் ஒத்துழைக்க வேண்டும் என்ற சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் போனால் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டம் சொல்கிறது. அதன்படி 15/9/2006 அன்று காவல் உதவி ஆய்வாளரிடம் புகார் செய்யப்பட்டது. அடுத்த நாள் காவல்துறையிலிருந்து சம்பந்தப்பட்ட விளக்கங்களை குறித்து சென்றார்கள். ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. மாறாக இந்த ஊழல் சம்பந்தமாக செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநருக்கு புகார் செய்து தணிக்கை குழுக்கள் மீது விசாரணை மேற்கொள்ளுமாறு அறிவுரை கூறியது காவல்துறை. இந்த அறிவுரை காவல்துறைக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு ஆண்டும் உரிய ஆவணங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படவில்லை என்ற தணிக்கை அறிக்கைதான் வந்த வண்ணம் உள்ளது. அப்படி இருக்க எந்த அடிப்படையில் தனக்கு இந்த அறிவுரை வழங்கினீர்கள் என்று சட்டத்தையும் சுட்டிக்காட்டியும் வழக்கு பதிவு செய்யவில்லை காவல்துறை. பிறகு 23/9/2006 அன்று கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. தலைமைச் செயலகம் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் மனு அனுப்பப்பட்டது. எந்த பலனும் இல்லை. எங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது, புகார் செய்தால் வழக்கை பதிவு செய்ய மறுக்கின்றது காவல்துறை. இந்த ஆதார கோப்புகளை நகராட்சியிடம் ஒப்படைத்தால் அவைகள் அழிக்கப்பட்டு விடலாம். மக்களின் வரிப்பணம் 1 ரூபாய் கூட ஊழல் புரிவோர் வசம் செல்லக்கூடாது என்றெண்ணிய நகர்மன்ற தலைவர் உயர்நீதிமன்றத்தை நாடினார். அந்த மனுவில் என்னிடம் போதுமான ஆதாரம் இருக்கின்றது, புகார் செய்தால் வழக்கை பதிவு செய்ய மறுக்கின்றது காவல்துறை, வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடும்படி கேட்டுக்கொண்டார். 24/10/2006 அன்று டாக்டர் மு. வள்ளுவன் அவர்களின் பதவிக்காலம் முடிந்தது. அடுத்த நகர சபை பதவியேற்றது. இனி இவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்த அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு அதிர்ச்சி அளித்தது. 15/2/2007 அன்று உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவு 5/3/2007 அன்று காவல் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. வழக்கை பதிவு செய்து ஆவணங்களை கைப்பற்றி உரிய விசாரணை செய்து 6 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி முன்னாள் ஆணையர், அப்போதைய ஆணையர், எழுத்தர், மேலாளர், பொறியாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது 467, 468, 471, 409 ஐபிசி 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆவணங்கள் பெறப்பட்டு விசாரணை தொடங்கியது. இதற்கிடையே டாக்டர் மு. வள்ளுவன் மீது நகராட்சி ஒரு பொய் வழக்கு பதிவு செய்தது. பதவிக்காலம் முடிந்த பின்பும் ஆவணங்களை அவர் வைத்திருப்பது குற்றம், எனவே ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாக அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அலைந்திருக்கிறது காவல்துறை. ஒரு நியாயமான வழக்கை பதிவு செய்ய மறுத்த காவல்துறை ஒரு பொய் வழக்கை பதிவு செய்ய தயங்கவில்லை என்பதிலேயே லஞ்சத்தின் உச்சக்கட்டம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்குகிறது. இறுதி வரை மனம் தளராத டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் நேர்மையால் வென்றதற்கான மற்றுமோர் சாட்சி இந்த எழுதுபொருள் முறைகேடு முறியடிப்பு. 5 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு சட்டத்தின் முன் நிற்கின்றனர். இவர்களுக்கு நீதி வழங்கும் தண்டனை கூடலாம் அல்லது குறையலாம், அது முக்கியமல்ல. குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். இனி வருவோர் லஞ்சம் வாங்க ஊழல் செய்ய தயங்க வேண்டும். மக்களின் வரிப்பணம் மக்களுக்கே பாரபட்சம் இல்லாமல் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றெண்ணினார். டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் தெருமுனை பிரச்சாரம் மூலம் விழிப்புணர்வு செய்தார். லஞ்சம் ஊழலை கண்டித்து
மக்கள் வரிப்பணம் மீட்பு ஆர்ப்பாட்டம் மூலமாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். லஞ்ச ஊழலை கண்டுபிடித்ததோடு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையிலும் பல புகார்கள் செய்தார். நேர்மையான ஆணையரை கேட்டும் மாவட்ட ஆட்சியரின் நேரடி விசாரணை கோரியும் உண்ணாவிரதம் இருந்தார். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அமுல்படுத்த கோரி மக்களிடமே நிதி திரட்டி வழக்கும் தொடுத்தார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கக் கோரி தனிநபர் உண்ணாவிரதம் இருந்தார். 2.5 லட்சம் மதிப்புள்ள எழுதுபொருள் முறைகேடு முயற்சி முறியடிக்கப்பட்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு பதிவும் செய்யச் செய்தார். படிப்படியாக நேர்மையான முறையில் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு லஞ்சத்தையும் ஊழலையும் களைந்து கொண்டிருக்கும் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் பதவிக்காலம் முடிந்த பின்பும் சுயநலமாய் இருந்து விடவில்லை. தன் பதவிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சிலவற்றை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் நிறைவேற்ற முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டார். இச்சட்டத்தின் பயன் என்னவெனில், ஒரு தீர்மானத்தின் செயல்பாடுகளை பற்றின தகவல்களை அறிய கேள்விகள் கேட்கப்படும் போது உரிய தகவல்களை கொடுப்பதற்காகவே அந்த தீர்மானம் அமுல்படுத்தப்பட்டு செயலாக்கம் பெற்றுவிடும். வீட்டு வரி, குடிநீர் வரி, தணிக்கை அறிக்கை, மின் ஆளுமை, திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட 14 தீர்மானங்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டது. திடக்கழிவு மேலாண்மை 26/6/2005 அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எண் 1446இல் சில வாகனங்கள், குப்பை கூடைகள், உபகரணங்கள் வாங்கி திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. நகராட்சி நிர்வாக ஆணையரக கடிதத்தின்படி மொத்த மதிப்பீட்டுத் தொகை ரூபாய் 148.98 லட்சத்தில் பிரின்சிபல் கிளியரன்ஸ் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை அமுல்படுத்தாமைக்கு காரணம் எந்த சூழ்நிலையிலும் இவருக்கு நற்பெயர் கிடைத்துவிடக் கூடாதென்பதே. இதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இத்திட்டத்தின் செயலாக்க நிலையை அறிய விரும்புவதாக பொது தகவல் அலுவலரிடம் தகவல்கள் கேட்டார். முழுமையான தகவல்கள் கிடைக்கப் பெறாததால் மேல்முறையீடு செய்தார். பிறகும் தகவல்கள் முழுமையானதாக இல்லாததால் தகவல் ஆணையத்தை நாடினார். விண்ணப்பதாரர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாக ஆணையர் சென்னை அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சரியான தகவல்கள் வழங்கப்படாததை டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் சுட்டிக்காட்டியதால் 15 நாட்களுக்குள் சரியான தகவல் வழங்க ஆணையம் உத்தரவிட்டது. இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் வாங்கப்படாத வாகனங்களும் உபகரணங்களும் சரியான பதிலை தர வேண்டும் என்பதற்காகவே நகராட்சியில் வாங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற வாகனங்களும் உபகரணங்களும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாகத்தான் செயலாக்கம் தந்து பெறப்பட்டது என்பதும் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் பதவியில் இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பதும் நகர மக்களுக்கே தெரியாத ஒன்றாகும். மின் ஆளுமை நகராட்சியின் அனைத்து செயல்களையும் கணினிமயமாக்கி ஒளிவு மறைவற்ற நிறைவான செயலாக்கத்தினை பொதுமக்கள் அறியும் வண்ணம் ஆன்லைன் மூலம் செயல்படுத்த தீர்மானம் எண் 1144 19/9/2003 அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2/10/2003 முதல் ஆன்லைன் மூலம் செயல்படுத்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பல ஆண்டுகள் கடந்தும் நகராட்சியின் செயல்பாடுகளை ஆன்லைன் மூலம் அறிய இயலவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் மின் ஆளுமையின் செயல்பாடுகளை அறிய விரும்புவதாக தகவல்கள் கேட்டு பெற்றார். உரிய தகவல்கள் பெறாத காரணத்தால் மேல்முறையீடு செய்தார். மீண்டும் முழுமையானதாக கிடைக்கப் பெறாததால் தகவல் ஆணையத்தை நாடினார். விண்ணப்பதாரர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்களுக்கும் சென்னை நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் சரியான தகவல் அளிக்கப்படாததை டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் சுட்டிக்காட்டியதால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் சரியான தகவல்கள் வழங்க உத்தரவிடப்பட்டது. விருத்தாசலம் நகராட்சியில் 21 இனங்கள் உள்ள செயல்பாடுகளுக்கு முதலில் 10 இனங்களுக்கு மட்டுமே ஆன்லைன் வசதி செயல்படுத்தப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு 19 இனங்களுக்கு ஆன்லைன் வசதி செயல்படுத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. சொத்து வரி,
தொழில் வரி, குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட 19 இனங்கள் ஆன்லைன் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இவர் கண்ட மற்றுமோர் வெற்றி இது. தணிக்கை அறிக்கை. விருத்தாசலம் நகராட்சி 1999 முதல் 2000 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையில் பாரா 200 தணிக்கை அறிக்கை பெறப்பட்ட 2 மாதங்களுக்குள் நகர்மன்றத்தின் ஒப்புதல் பெற்று தணிக்கை அறிக்கைக்கான பதில்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டிருந்தது. பாரா 201 ரூபாய் 6,95,03,439 1945 எண்ணிக்கையுள்ள தணிக்கை தடை நிலுவையில் உள்ளது. அவற்றை நிவர்த்திக்கத்தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1965 ஆண்டிலிருந்து விருத்தாசலம் நகராட்சியின் தணிக்கை தடை பட்டியல் தொடர்கிறது. முதலில் 1965 ஆண்டின் தணிக்கை தடை ரூபாய் 100 ஆரம்பித்து 1000 1000 லட்சமாகி லட்சம் 2000 ஆண்டில் 6,95,03,439 உயர்ந்துள்ளது. நிலுவையில் உள்ள 1945 எண்ணிக்கையுள்ள தணிக்கை தடைகள்